என்னப்பா ஓவர் நைட்டில் அப்படியே ஒட்டு மொத்தமாக எல்லாரும் மாறிட்டீங்க? அப்படியே மாறிட்டாங்க சார். இந்த ரிசல்ட் கவுண்டிங் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுகவை எவனாலும் ஜெயிக்க முடியாது. ஸ்டாலின் அப்படி ஒரு தரமான ஆட்சியை கொடுத்துருக்காரு. கூட்டணியை கட்டுக்கோப்பாக வச்சுருக்காரு. மக்களுக்காக அள்ளி கொடுத்துருக்காரு. மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதை சொன்னது திமுககாரங்க இல்லை, திமுகவுக்கு ஆதரவாக இருந்த பத்திரிகைக்காரங்க, திமுகவுக்கு நடுநிலையாக இருந்த பத்திரிகைக்காரங்க கொடுத்த சர்டிஃபிகேட் அது. இதையெல்லாம் நம்பித்தானே அவர் குளத்தூர் தொகுதி பக்கமே போகாமல் உட்கார்ந்துருந்தார். ஏன்னா நம்ம நல்லாட்சி நடத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அதாவது திமுகவை திட்டவன் திட்டிக்கிட்டே இருப்பான். அவன் திமுகவை பாராட்ட போகிறதில்ல, ஸ்டாலினை பாராட்ட போகிறதில்ல. ஆனால் ரெண்டு சைடு இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்பாங்கல்ல, இது இது வந்து இதுக்கு நல்லது, இது வந்து இதுக்கு கெட்டது, மக்கள் வந்து இதனால் வந்து கொதிப்பில் இருக்காங்க. ஒரு சில பேர் பேசுனாங்கன்னு வைங்களேன், எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அடி வாங்கி பேசுனது, அதாவது தாவேக்காவை வந்து தட்டின ஒரு பத்திரிகைக்காரர் அப்படின்னா கோட்டீஸ்வரன். அந்த கோட்டீஸ்வரன் கூட ஸ்டாலின் என்ன சொன்னா அப்படின்னா பயங்கரமாக தூக்கி வச்சு பேசினார். எடப்பாடியவும் தூக்கி வச்சு பேசினார். அதான் இதுக்கு மாற்று இதுதான். இதை தாண்டி தாவேக்காவெல்லாம் ஒன்றுமே வர முடியாது. கருத்து கணிப்பை எல்லாம் விட்டுருங்க. கருத்து கணிப்பு தாவேக்கா வராதுன்னு தான் 90% சொன்னுச்சு. ஆனால் அந்த கருத்து கணிப்பை தாண்டி இந்த அரசியல் ஆய்வாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த ஆய்வாளர்கள்லாம் கிண்டி கிளறி நோண்டி நாங்கள் எடுத்திருக்கோம் பாருங்கன்னு சொல்லி கொண்டாந்து நம்மக்கிட்ட கொடுத்தாங்க. அவங்க என்ன பண்ண, நம்மளும் அவங்கள நம்பணும். ஏன் அப்படின்னா அவங்க இத்தனை வருஷமாக அரசியலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க, அரசியலை பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு தெரியும். அவங்க சொன்னால் ஓரளவுக்குனாலும் வந்து அது பழிக்கும் அப்படின்னு வந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் மக்கள் ஒட்டு மொத்தமாக நல்லா வாரி இறைச்சி வாய்க்குள்ளே திணிச்சு, இனிமேல் நீ எல்லாம் எதை பற்றியும் பேசக்கூடாது, எங்களை பற்றி உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லி தூக்கி தள்ளி விட்டாங்க. இப்போ இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் காலையில் வரையும் கூட பாருங்கள், சொன்னதெல்லாம் அப்படித்தான் இருக்குது, இல்லை இப்படித்தான் போகும் அப்படின்னாங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்டாலின் ஆட்சி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். மத்தியானத்துக்கு மேலே சாயங்காலம் ஸ்டாலின் சரியில்லைப்பா, அவர் ஆட்சியில் சட்ட ஒழுங்கு எவ்வளவு கெட்டு போய் கிடந்துச்சு, லஞ்ச லாவணியை எப்படி தலைவரிச்சு ஆடிச்சு, கூட்டணியை வந்து எப்படி உறுதிப்படுத்துன்னு இருந்தாரே தவிர மக்களோட பிரச்சனையை கொஞ்ச நாளும் மனசில் வச்சுக்கிட்டு இருந்திருக்காரா? அப்படியெல்லாம் இருந்தால் மக்கள் எப்படி திருப்பி போட்டிருப்பாங்களா? ஏன் தான் எல்லாத்துக்கும் காரணம் ஸ்டாலினுடைய சரியில்லாத ஆட்சி. சார், இதை நான் சொல்லலை. இதுக்கு முன்னாடி எவன் ஸ்டாலின் வந்து பாகுபலி மாதிரி ஆட்சி பண்ணுறாரு. ஸ்டாலின் வந்து இந்தியாவிலேயே வந்து பயங்கரமான ஒரு சீஃப் மினிஸ்டர். இந்தியாவில் யாரும் தமிழ்நாட்டுக்கிட்டேருந்து இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டும் அந்த திட்டங்களை காப்பி அடிக்குது. இதுக்கு காரணம் ஸ்டாலினுடைய முன்னோக்கு பார்வை, தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிற மாதிரி கொள்ளைப்புற எல்லா பார்வையும் சொன்னாங்க சார். ஆனால் கடைசியில் இன்றைக்கி என்ன வந்துட்டாங்க, ஒட்டு மொத்தமாக நாங்கள் தப்பாக சொல்லிட்டோம். ஏன் இதை நீ அன்னைக்கு சொல்ல வேண்டியதானே? சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு இல்லை, இது அன்னைக்கு சொல்ல வேண்டியதானே? ஸ்டாலின் அன்னைக்கு என்ன சொன்னாங்க, நாட்டில் நல்லது கெட்டது என்னதான் நடக்காமல் இருக்குது, எந்த ஊரில் வந்து கொலை நடக்காமல் இருக்குது, கொலை நடந்ததுக்கு அப்புறம், தப்பு நடந்ததுக்கு அப்புறம் அந்த கவர்மெண்ட்டு எப்படி தட்டி கேட்குது, அந்த கவர்மெண்ட்டு எப்படி கண்டிக்குது, அதுக்கப்புறம் எப்படி கடுமையாக வந்து அந்த கவர்மெண்ட்டு நடந்துக்குது, அதைத்தானே ஒரு கவர்மெண்ட்டு பண்ண முடியும். ஸ்டாலினை போயிட்டு எல்லோரும் நடக்கிறதுக்கு முன்னாடி குறுக்க விழுந்து தடுக்க சொல்கிறியா? அப்படியெல்லாம் எங்கே நடக்குது சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு வந்து எங்கேயாச்சும் எவ்வளோ சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் அப்படி தான் பேசியிருக்காங்க. இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி அவர் தப்புல அவர் வந்து கண்டுக்கலை. இப்போ ஆப்போசிட்டில் இருந்தவங்க சொன்னதெல்லாம் உண்மையாகி போச்சு இல்லை. அதாவது அவர் எதையுமே கண்டுக்கலன்னு அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அப்போலேருந்து சொல்லிட்டு வராங்க. அவர் கண்ட்ரோலில் வந்து கவர்மெண்ட்டு கிடையாது இல்லைப்பா அவங்க சொன்னது. அதாவது இந்த சட்டம் ஒழுங்கை பற்றி அவர் இடையில பூந்து எல்லாத்தையும் வந்து, அதாவது அவர் வந்து அவங்க இஷ்டத்துக்கு ஆண்டுக்கிட்டாங்க. நிறைய பேர் சொன்னாங்கல்ல, ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அவர் கண்ட்ரோலில் இல்லை, அவர் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு கண்ட்ரோலில் இருக்கிறாரு. இந்த லஞ்ச லாவணி அந்த அமைச்சர்கள் பேச்சையெல்லாம், அதாவது இப்போ இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தில் எவ்வளவு பேர் அவருக்கு சாதகமாக பேசுனாங்க, எவ்வளோ பேர் அவருக்கு இன்னைக்கு அது அந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படிலாம் கிடையவே கிடையாது. திருப்பரங்குன்றதுக்கு ஸ்டாலினுக்கு சம்பந்தமே கிடையாது. இவ்வளவு நடந்த போராட்டங்கள் இப்போ தோக்கிறதுக்கு காரணம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், சத்துணவு திட்ட ஊழியர்கள் போராட்டம், அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க சார். விஜய் வந்ததுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் மறக்கடிக்கப்பட்டது. எவ்வளவு பேர் எலெக்ஷனில் இந்த பிரச்சனையெல்லாம் பேசுனாங்கன்னு நினைக்கிறீங்க?
வெறும் ஊடகவியலாளர்கள் மட்டும்தான் பேசுனாங்க. அதுவும் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க ஊடகவியலாளர்கள், திமுகவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க, அவங்க இதை வந்து எப்படியாச்சும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், மக்கள் இதையெல்லாம் மண்டையில் ஏற்றிக்கவே கிடையாது. ஸ்டாலின் ஏன், அதாவது திமுக தோத்தது வேறு, ஸ்டாலின் ஏன் தோத்தான்னு இது வரைக்கும் எவனால, அதான் கிடைச்சார் ஒருத்தர் சேகர் பாபு, அதாவது அவர் கொடுத்த வாக்குறுதி, அவர் கொடுத்த அந்த அந்த சர்டிஃபிகேட்டு, அவர் நம்மளை வந்து பார்த்துக்குவார், அவரால் எல்லாம் முடியும், அவர் நம்பி நம்ம தொகுதியை ஒப்படைச்சிட்டோம். கண்டிப்பாக இப்போயும் சொல்கிறேன், ஸ்டாலின் தோக்கணும்னு சேகர் பாபு நினச்சிருப்பார் கொஞ்சம். அதாவது திமுக தோக்குறது வேறு, ஸ்டாலின் தோக்கணும். குளத்தூரில் ஸ்டாலின் எம்எல்ஏவாக இல்லாமல் இருப்பார், எம்எல்ஏ ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி சேகர் பாபு வேலை பார்த்துருப்பாப்புலையா? அங்கே என்ன நடந்துச்சு, ஏன் அந்த இடத்துல விட்டுட்டாரு? குளத்தூர் டாப்பிக்கை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். அதான் இவங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து ஒரு ஆள் மேலே பழைய தூக்கி போடணும்ல. இன்றைக்கி ஏன் அந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி, அது ஸ்டார் தொகுதி, அதாவது தமிழ்நாட்டிலே முதல் தொகுதி குளத்தூர் தான். ஏன்னா முதலமைச்சர் போட்டி போகிற தொகுதி, அவரோட சொந்த தொகுதி. அதை பற்றி எவ்வளோ அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. குளத்தூரை பற்றி பேசுகிறப்போ படுத்துக்கிட்டே ஜெயிப்பாருன்னு சொன்னவங்க தானே சார் இவங்க பத்திரிகைக்காரங்க. அப்போ இத்தனை நாளாக நீங்கள்லாம் வந்து ஒன்று பயந்துக்கிட்டு சொல்லியிருக்கீங்க, இல்லாட்டி ஏதாச்சும் வந்து பரிமாற்றம் நடந்திருக்கு அதனால சொல்லியிருப்பீங்க. ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான். சும்மா நீங்கள் வந்து அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு 1000 பேர் இருக்கிறான், நீ எல்லாம் சொல்லி தான் அவர் சந்தோஷப்படணுன்ற அவசியம் கிடையாது. ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நம்ம உண்மையை சொன்னோம்னா அவங்க நம்மளை வந்து திருப்பி ஏதாச்சும் ஏறி விழுந்து அடிப்பாங்க, இல்லை பொய் சொன்னோம் அப்படின்னா நமக்கு ஏதாச்சும் பெனிஃபிட் கிடைக்கும், நம்மளெல்லாம் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு வியூஸ் போகும், ஒரு மக்கள் நம்மளை வந்து ரசிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போயும் மக்கள் உங்களை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? என்ன பேசுகிறீங்கன்னு பார்த்துருக்கேன். பாண்டே பேசுனா அதே பேச்சு தான். பாண்டே என்ன சொன்னார்? விஜய் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, 10 தொகுதி ஜெயிச்சா நான் அரசியலை விட்டு போயிடுறேன், நான் அரசியலே பேச மாட்டேன். இது பாண்டே சொன்னது சார். இன்றைக்கி பாண்டே என்ன சொல்கிறாரு? அன்னைக்கு நடந்ததுக்கு நான் அதை சொன்னேன், இன்றைக்கி என்னோடய கணிப்பு தப்பாக போச்சு, நான் என்னப்பா பண்ண முடியும்? டாக்டர் சொல்லுவாப்புல, இல்லை நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், என்னால் என்ன பண்ண முடியும், நான் இதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியுமா, மற்றதெல்லாம் ஆண்டவன் கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி மற்றதையெல்லாம் மக்கள் கையில் இருக்குது. அவங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க, அவங்க அவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. இவங்க கணிப்பு அவர் அன்றைக்கி என்ன சொன்னார்? என்னோட இத்தனை வருஷம் அரசியல் ட்ராவலில் இப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது, நடந்ததும் கிடையாது, நடக்கவும் மக்கள் விட மாட்டாங்க. ஐயா, தொங்கு சட்டசபை தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் வராத ஒன்று, தமிழ்நாட்டு மக்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒன்று, தமிழ்நாட்டுக்கே பிடிக்காத ஒன்று. ஆனால் அதை இன்றைக்கி மக்கள் ஏற்றுக்கிறாங்கல்ல. அது தொங்கு சட்டசபையாக இருந்தாலும் ஆள்றது எங்கள் அண்ணன் தான், அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. அப்போ ஒட்டு மொத்தமாக இத்தனை நாளாக பத்திரிகையாரையன் கடந்து ஊதுனதெல்லாம் அவங்க இது இல்லைப்பா, இவங்க விசில் அடித்து நம்ம காதில் ஊதுனதை விட அவங்க எடுத்து நம்ம காதில் விட்டு அடித்தாங்க பற்றியலா, அதுதான் இருக்கிறதுலே பெருசு. இன்றைக்கி அத்தனை பேர் அப்படியே மாற்றிட்டாங்க சார். முக்கியமாக ஸ்டாலின் இன்றைக்கி உண்மையில் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறது. அன்றைக்கி அந்த காரில் நின்று அழுதுகிட்டே ஏறினார் பற்றியல, கண்ணீர் விட்டுட்டு. அந்த வயசுக்கு அந்த மனுஷன் கண்ணீர் விட்டு அழுகிறதுக்கு காரணம் கூட இருக்கிறவங்களா இருந்தாலும் அதுக்கு பெருசாக ரோல் ப்ளே பண்ணது இந்த பத்திரிகைக்காரங்க, மீடியாக்காரங்க. ஒட்டு மொத்தமாக அந்த மனுஷனை அதான் நல்ல நல்ல கண்டென்ட்டாக போட்டு வெறும் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் அடித்து விட்டு உங்களுக்கு ஆதரவு. கடைசியில் பார்த்தா நம்ம தான் வந்து இன்ஸ்டா கட்சியாக போயிட்டோம், நம்ம தான் வந்து சோசியல் மீடியா கட்சியாக போயிட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு அந்த ரியாலிட்டியை கொண்டு போய் சேர்க்காமல் விட்டுட்டாங்க. இல்லை ஓவர் கான்ஃபிடென்ஸில் ஐயாவை உள்ளுக்குள்ளே தள்ளியே விட்டாங்க. போய் பாருங்கள், உங்களால் சமாளிக்க முடியாததா? இந்த வடிவேலன் இந்த கோவில் படத்தில் இந்த தூக்குறாப்பு அப்படின்னு சொல்லி கையில் குறாம்பல் அந்த மாதிரி தான் குளத்தூரை கையில் கொடுத்துருக்காங்க. போட்டாப்பில் முடியலை, ஏன்னா ஏறி விழுந்து அடிக்கி இப்போ மூக்கை உடச்சி விட்டாங்க. உண்மையில் அது நடந்திருக்கு. குளத்தூர் மக்கள் துரோகம் பண்ணாங்களா? குளத்தூர் மக்கள் வந்து நன்றி கெட்டவங்களா? குளத்தூர் மக்களுக்கு வந்து விசுவாசம்னா என்னன்னு தெரியலையா? இல்லை வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் அந்த பக்கம் போட்டான் எல்லாம், இல்லை அறிவு இல்லையா? இப்படிலாம் வந்து அவங்கள பேசவே கூடாது. அதுக்கு தனியாக ஒரு டாபிக் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். குளத்தூர் மக்களுக்காகவே ஸ்பெஷலான ஒரு டாப்பிக்கு, ஸ்பெஷல் எபிசோடாக வருது நம்மக்கிட்ட. ஏகப்பட்ட விஷயங்கள், எவ்வளோ தூரம் உண்மையிலே ஆக்சுவலி குளத்தூர் மக்கள் ஸ்டாலினுக்கு நம்பிக்கை துரோகம் தான் பண்ணியிருக்காங்க. அதான் தமிழ்நாட்டு அது அப்புறமா பேசுவாள். முதல்ல இந்த பத்திரிகைக்காரங்க விஷயத்துக்கு வருவாள். இனிமேல் ரொம்ப விக்ரஸாக வேலை பார்ப்பாங்க. ஏன்னா இதுவரை இது தாவேக்கா வந்து தமிழ்நாட்டில் கண்டிப்பாக தலைகீழாக நின்னாலும் வராது, தொங்குனாலும் வராது, மலை மேலே ஏறி குதிச்சாலும் வராது.
ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஒன்றத்துக்கு ஆகாத ஒரு வெத்து வேட்டு கூட்டம் அப்படின்னு சொல்லி 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 ஆக்சுவலி இதுவே ட்ரிகர் ஆகிருக்கு. இதுதான் எல்லா இடத்துலையும் ட்ரிகர் ஆகிருக்கு. அவங்கள தற்குறி 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 நான் எல்லாம் அவங்க இதை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டாங்க. நீ விஜயை பற்றி பேசியிருக்கலாம், எங்களை பற்றி எதுக்கடா பேசிய, நாங்கள் யார், நாங்கள் தற்குறியா இல்லை பெரிய குறியா அப்படின்றதையெல்லாம் இந்த காட்டுறண்டி அப்படின்னு சொல்லி சொல்லி ஒவ்வொருத்தரும் சொல்லி வச்சு அடித்தாங்க. ஒன்றும் இல்லை, விஜய் உள்ளுக்குள்ளே வர்றப்ப ஓட் பர்சன்டேஜ் அதிகமாகும்னு 6 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி விஜயை வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு. ஆனால் அன்னைக்கு யாருமே அதை நம்பலை. ஏன் நம்பலைன்னா எல்லாரும் ஒரே மாதிரியாக நின்னான். அதான் சொன்னால ஊரே வந்து அம்மனமாக தெரிகிறப்ப நம்ம மட்டும் கோவணம் கட்ட முடியுமா, அதனால அவங்க சொன்னதை நம்பலாம். ஆனால் இத்தனை பேர் உண்மையில் கூட்டம் ஓட்டா மரமாக மாறாது, மாறிடுச்சு. ஓட்டு சீட்டாக மரமாக மாறாது, மாறிடுச்சு. சீட்டு ஆட்சியாக மரமாக மாறாது, மாறிடுச்சு. இப்போ கொண்டாந்து உள்ளுக்குள்ளே எல்லோரும் உட்கார வைக்க போகிறாங்க. இது வரைக்கும் எங்கேயுமே நடக்காது. பக்கத்து ஸ்டேட்காரெல்லாம் நம்மளை பார்த்து காரி துப்புறான். ஏன் துப்புறான்னு தெரில, பட் ஓகே, இருந்தாலும் துப்புறான். துப்புறதுக்கான காரணத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஆனால் அந்த துப்புறது நீங்கள்லாம் வந்து தப்பாக துப்பிட்டியே தம்பி, பெருந்தன்மையோடு நான் உங்களை மன்னிச்சிடுறேன், நான் செய்கிற ஆட்சியை மட்டும் பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி நல்லா நடந்தால் நல்லா இருக்கும். ஆனால் ஸ்டாலினை மொத்தமாக கவுத்து விட்டது கூட இந்த கட்சிக்காரங்களும் கூடவே எல்லாத்தையும் அப்படியே கொண்டாந்து காட்டுனாங்க. பார்த்தீங்களா, கோலாகலமாக உங்களை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னு இந்த மீடியாக்காரங்க, அவங்களும் சேர்த்து அவங்களுக்கு இதில் பெரும் பங்கு இருக்குது. இனிமேலாவது மீடியாக்காரங்க முடிஞ்ச வரைக்கும் உண்மையே பேசுங்க. உண்மையே பேசலைனாலும் பரவாயில்ல, பொய் பேசாமல் இருங்க.